ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு எல்லாத்தையுமே கிளியர் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோஹித் சர்மாவை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் த பிளே ஆஃப்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க ஜெயிக்கவே மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கேகேஆருக்கு வந்து ரோஹித் சர்மா போகிறாரு, நிறைய விஷயம் வந்துட்டு இருக்குது. நீங்களும் அதை பற்றி பேசியிருந்தீங்க. ப்ளஸ் சூரியகுமார் யாதவ் பும்ரா லீவ் பண்ணுறாங்கன்னு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதை பற்றியில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்னெல்லாம் போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் வந்து அதோடைய ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மிகப்பெரிய லெவலில் பீக்கில் போயிட்டுருக்கிறது நம்ம ரோஹித் சர்மா டு கேகேஆர் அப்படி இல்லைனா டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படிங்கிற விஷயம். டெல்லி கேபிட்டல்ஸோட ஓனர்ஸே ரோஹித் சர்மா வந்து ஆக்ஷனுக்கு வந்து நாங்கள் எடுப்போம்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் அவர் வந்து ஆக்ஷனுக்கு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் பிரைமரியாக இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அதே நேரம் கேகேஆரோட அந்த ஒரு கோச்சிங் ஸ்டாஃபோட ரோஹித் சர்மா இதே என்னோட லாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்து பேசிகிட்டு இருந்தார். நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்படியே வந்துட்டு மைண்டில் வச்சுட்டு அவரு கேகேஆரோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போனதை ஹிண்ட்டுன்னு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் சூரியகுமார் யாதவ் தான் கேகேஆரோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு நேற்று போயிருந்தார். பட் அது வந்து பெருசாக வெளியே வரல. அவர் போயிட்டு வந்துட்டார். பட் ஆனால் வந்து ஹர்திக் பாண்டியாவோட அந்த ஒரு இன்வால்வ்மெண்ட் பிச்சில் இருந்தப்போ ரோஹித் சர்மா ஃபுல் அண்ட் ஃபுல் கேகேஆரோட ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே தான் அதிக நேரம் இருந்தார் அப்படிங்கிற விஷயம் இருந்தது. அதனால் வந்துட்டு ரோஹித் சர்மா ஒன்று டெல்லிக்கு போவார், இல்லை கேகேஆருக்கு போவார், மும்பையிலேருந்து வெளியேறிடுவாருங்கிற விஷயம் ரோஹித் சர்மாவை பற்றி போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து சூரியகுமார் யாதவ். இப்போ சூரியகுமார் யாதவ் மட்டும் இல்லை, டோட்டலாக வந்து பும்ரா இதில் இன்வால்வ்டு. ஏன்னா வந்து பிளே ஆஃப்ஸ்லேருந்து வெளியே போயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா சீனியர் பிளேயர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் யார் யார் அப்படிங்கிற லிஸ்ட்லாம் வரல. பட் அதில் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் ஒன்ஸ் நம்மளுடைய பும்ராவோட நேம் அதில் இருந்திருக்கு. இப்போது சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் IPL 2025 சூரியகுமார் யாதவ் பஞ்சாப் கிங்ஸ் டீமோட கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து சூரியகுமார் யாதவ் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வேறு எந்த ஃப்ரான்ச்சைஸுமே இப்போ வரைக்கும் வந்துட்டு ஒரு லீக்டு பிச்சாக கூட போகலை. பட் இந்த லீக்கான சோர்சஸ் அப்படிங்கிறது மூலிமா பஞ்சாப் கிங்ஸுக்கான கேப்டன்சி அப்படிங்கிற விஷயம் சூரியகுமார் யாதவ் கிட்ட ஹேண்ட் ஓவர் கொடுக்கப்பட்டு சூரியகுமார் யாதவ் IPL 2025 பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்கு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு விஷயம் சூரியகுமார் யாதவ் மேலே வந்து பேசப்பட்டு வருது. அதே நேரம் பும்ராவை பொறுத்த வரைக்கும் அவர் CSKக்கு ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீபக் சகர், ஷர்துல் தாக்கூர் அப்படின்னு CSKவோட பேஸ் அட்டாக் இருந்தது. ஷர்துல் தாக்கூர் அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சு போனதுக்கப்புறமா அந்த பேஸ் அட்டாக்கை தீபக் சகர் பார்த்துக்கிட்டாரு. பட் தீபக் சகரோட ஃபார்ம் இப்போ டோட்டலே வந்துட்டு இன்ஜுரி கன்சர்ன் அப்படின்னு நிறைய விஷயங்களில் மாட்டியிருக்கிறதுனால அங்கே ஒரு தரமான வந்துட்டு பேசர் வேணும். துஷார் தேஷ்பாண்டே இந்த சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அடுத்து மெகா ஆக்ஷன் அப்படிங்கிற டைமில் ஒரு பிரைமரி பேசரை வந்து அவங்க தேடுவாங்க. இப்போ வந்து பும்ரா கண்டிப்பாக வந்து CSKக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் ரிலீஸ் பண்ணா அப்படிங்கிற விஷயம் இப்போ பேசப்பட்டு வருது. இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ப்ரூஃபு இந்த இடத்துல நான் அட்டாச் பண்ணுறேன். இதுதான் அந்த சோர்ஸு. இதில் தான் வந்து அந்த சோர்ஸ்லாம் வந்தது. இதோட இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 8.2K. ஜஸ்ட் வந்து 8.2K அப்படிங்கிறதுலாம் ஒரு சின்ன ஒரு வியூஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கணக்கு கிடையாது. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா 8.2K ஒரு ட்ரஸ்டடான ஒரு சோர்ஸ், நம்ம வந்து எடுக்கிற ஒரு ட்ரஸ்டடான சோர்ஸில் இருந்து தான் இந்த நியூஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்தாகணும். மெகா ஆக்ஷன் அப்படிங்கிற டைமில் இப்போ வந்து இந்த மாதிரியான சோர்ஸஸ் வரும்போது கண்டிப்பாக ரோஹித், ஸ்கை, பும்ரா இவங்க 3 பேருமே நெக்ஸ்ட் சீசன் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இந்த 3 பேர்த்தில் மினிமம் கேரண்டியாக ஒருத்தர் வெளியே போயிடுவார். ப்ளஸ் இப்போ 8 ரிட்டன்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் என்னோட ஒப்பீனியனில் 8 ரிட்டன்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகாது. 8 ரிட்டன்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக 3 இல்லை 4 ரிட்டன்ஷன் கொடுத்துட்டு RTM கார்டு கொடுக்கலாம். அது வந்து எஸ்பெஷலி நல்லாவே ஒர்க் ஆகும். அதுதான் ஆக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய லெவலாக சுவாரஸ்யமாகவும் இருக்கும். 8 ரிட்டன்ஷன் அப்படின்னா மெகா ஆக்ஷன் அப்படிங்கிறது சுவாரஸ்யமே இல்லாமல் தான் போகும். உங்களோட ஒப்பீனியனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ப்ளஸ் இப்போ ரோஹித் சர்மா வெளியே போகிறதுல லாஜிக்கலான ரீசன் இருக்குது. ஏன்னா அந்த கேப்டன்சி அப்படிங்கிற விஷயம் ப்ளஸ் அவரை கேட்காம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் பும்ராவும் சூரியகுமார் யாதவும் வெளியே போகிறாங்க அப்படின்னா அவர் வந்து ஹர்திக் பாண்டியாவோட இடத்துல இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மனசில் ஆணியாக பதிஞ்சிருச்சு. ப்ளஸ் அங்கே இருக்கிற ரெஸ்பெக்டும் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு அங்கே வந்து அவங்களுக்கு பாதகமாக கிடையாது. இதெல்லாம் நடக்குமா? பஞ்சாப் கிங்ஸோட கேப்டனாக சை வருவாரா? CSKல பும்ரா இருப்பாரா? KKR அல்லது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை பார்க்க முடியுமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.